பூர்ணா பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படும். ஐயோ இவ வயிற்றில் அடுத்த வருஷம் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும். அவ்வளோ நல்லவர். அதனால் வந்து நான் ஏதாவது சொன்னும்போது பூர்ணா என் படத்தில் இருக்கணும். அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க, என்னையும் பூர்ணா பற்றி. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப மேன்மையான பேர். அவள் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அப்படி சந்தோஷப்பட்டேன். கோவம் வந்துச்சு. ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், இன்னும் ஒரு 5 வருஷம் நான் நடித்து தொலைச்சிருக்கலாமேடி நீ அப்படின்னு சொல்லி. அவளை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு. அவள் கல்யாணம் பண்ணவும் அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தாலும் போய் அப்பப்போ பார்க்கலாம். பூர்ணாவின் குழந்தைய இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி. அந்த குழந்தையுடைய காலை நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். பூர்ணாவோட காலெலாம் தலையில் எடுத்து வச்சுக்கலாம். அந்தளவு ரொம்ப நோபனாலும் ஒரு பெண் ஆக்சுவலாக. வாழ்நாளில் ஒரு 10 பேரை நம்ம சந்திப்போம். ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் சந்திப்போம். அதுவும் பெண்களில் ஒரு 3 பேர் சந்திப்போம். அம்மா, தங்கச்சி, மனைவி, அதெல்லாம் தனி, மகள். அதுக்கப்புறம் வேற ஒரு மனுஷி ஒருத்தி வருவான். அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பை கொடுப்பான். பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்துருக்கான். நான் பூர்ணா பார்க்கும்போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படும். ஐயோ இவ வயிற்றில் அடுத்த வருஷம் பிறக்கணும், அடுத்த ஜென்மத்தில் இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும். அவ்வளோ நல்லவர். அதனால் வந்து நான் ஏதாவது சொன்னும்போது பூர்ணா என் படத்தில் இருக்கணும். அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க, என்னையும் பூர்ணா பற்றி. அப்படிலாம் கிடையாது. ரொம்ப மேன்மையான பெண் அவர். ரொம்ப மேன்மையான பெண். அவள் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அப்படி சந்தோஷப்பட்டேன். கோவம் வந்துச்சு. ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், இன்னும் ஒரு 5 வருஷம் நான் நடித்து தொலைச்சிருக்கலாமேடி நீ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு. அவள் கல்யாணம் பண்ணவும் அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தாலும் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ். அந்த ஆக்ட்ரஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். எங்கே ஒருத்தங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது ஆக்டிங்க்கு வந்து. லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன்றான். கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும், அதுதான் ஆக்டிங் அப்படின்றாங்க. அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, நிறைய பேர்னால பண்ண முடியல. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் இருந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா, இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா, இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேன்னா, உதற ஆட்டிட்டேன்னா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை. அந்த சுயத்தை மறக்கிறவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் பூர்ணாவை சொல்லுவேன். சௌரகத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவை எக்ஸாக்ட் அம்மா வச்சு தான் எழுதினேன். அவங்க மலையாளம் பேசுகிறவங்க, தமிழ் பேச வர்றது. அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங், ஒரு ஆக்சென்ட்டோட ஒரு ஸ்லாங், ஒரு காரைக்குடி ஸ்லாங். அது தம்பி போய் சொல்லி கொடுத்தான். 35 நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கே நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன். அந்தளவு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அதனால் அந்த டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எப்பயுமே கூட இருக்கணும். ஒரு பூ மாதிரி எப்பயுமே கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும். அதனால் என் தம்பியும் அவனும் எப்பயுமே அந்த மாதிரி. நான் இன்னும் உடம்பு சொன்னான், நான் இன்னும் பரவாயில்லப்பா, நீ குழந்தை பத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும், இன்னொரு நாள் நீ ஒல்லியார். அந்த நாய் சாகிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க. பாவனா. ஸோ எனக்கு திரும்பியும் போடுறாங்க கதை எழுதுவேன் நினைக்கிறேன். ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதனாலும் என் படத்தில் கேரக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ எம் ஸோ மூவ்ட். இன்றைக்கி ஒரு பூர்ணாவை தாயாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவள் வந்து என் குழந்தை, அந்த குழந்தை தூங்குற குழந்தை என் காலில் தொட்டு கும்பிட சொல்கிறான். என் குழந்தையோட உன் குழந்தை நல்லா வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.